டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கு எண்ணியல் நிபுணர் சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். 2024 மே 1ஆம் தேதி நிகழக்கூடிய குரு பெயர்ச்சி உங்களுடைய ஒவ்வொருவருடைய ராசிக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஏற்கனவே நிறையா இந்த சனி பெயர்ச்சினால் பாதிக்கப்பட்ட நபர்கள் ஒவ்வொரு ராசியினருமே தத்தளிச்சிட்டு இருக்காங்க. நமக்கு ஏதாச்சும் கை தூக்கி விடக்கூடிய ஒரு ஹெல்ப் கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த காலகட்டத்தில் தான் உங்கள் ஒவ்வொருவருக்குமே ஆறுதலை தரக்கூடிய, உண்மையிலேயே வெற்றிகளை தரக்கூடிய, அதிர்ஷ்டங்களை தரக்கூடிய வகையில் குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது வருது. இது பெரிய அளவுக்கு உங்களுக்கு உங்கள் லைஃபையே புரட்டி போடக்கூடிய அளவுக்கு நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது பெரும்பான்மையான ராசிகளுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு உறுதியாக சொல்லலாம். மேஷ ராசியினருக்கு நிகழக்கூடிய குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்க்க போகிறோம். மே 1, 2024 உங்களுடைய ராசியிலிருந்து நகர்ந்து ரிஷபராசிக்குள்ளார குரு என்ட்ராகிறார். இது உங்களுடைய 2ஆம் வீட்டிற்கு உங்களோட குரு போகிறாரு அப்படின்னு எடுத்துக்கலாம். மிக மிக அற்புதமான காலகட்டம், பொன்னான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் ஏற்கனவே உங்களுக்கு நிகழ்ந்த சனி கிரக பயிற்சியுமே சாதகமான இடத்துல இருக்கிறது ஒரு லட்டுன்னா இது 2வது லட்டு. 2 லட்டு தின்ன ஆசையா அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்கவே தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி அதற்கான அமோகமான வாய்ப்புகள் உங்கள் வாழ்க்கையில் வர ஆரம்பிச்சிருச்சுன்னே சொல்லலாம். குரு இன்னும் ஒரு படி மேலே போய் உங்கள் லைஃப்பில் அனைத்து விதமான பிளெஸ்ஸிங்ஸையும் உங்களுக்கு வாங்கி தரப்போகிறார். உண்மையிலே இந்த வருட இறுதியில், அதாவது மே 2025 ஒரு ஸ்டேட்டஸ் அப்கிரேட் அப்படிங்கிறது நிகழவே போகுது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். ஏன்னா 2ஆம் வீடு அப்படிங்கிறது தனம், வாக்கு, குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். தனம் அப்படின்னா செல்வம், பணம். வாக்கு அப்படிங்கிறது உங்களுடைய சொல்லுக்கு மரியாதை இருப்பது சமுதாயத்தில். குடும்ப உயர்வுகள். இதை தாண்டி ஒரு மனிதனுக்கு வேறு என்ன வேணும்? இது அனைத்துமே குரு உங்களுக்கு பெற்றுத்தரப்போகிறார் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். யாரெல்லாம் ஃபாரின் ட்ராவல்ஸ்க்கு பிளான் பண்ணியிருந்தீங்களோ அவங்களுக்கு இது எல்லாமே உகந்த நேரத்தில் கிடைக்கும். இது படிக்கக்கூடிய மாணவர்களுக்குமே பொருந்தும். யாராச்சும் அப்ராடில் போய் படிக்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா இப்போ அந்த தேர்வுகள் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக கிளியர் பண்ணி நீங்கள் மேற்கொண்டு முன்னேறி போவதற்கான வாய்ப்பை அது உருவாக்கி தரும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். குறிப்பாக நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டிய சூழ்நிலைகளில் நீங்கள் இருப்பீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மிதமிஞ்சிய வருமானங்கள்ங்கிறது உங்களுக்கு வரப்போகுது. வருமானங்கள் அதிகம் வரும் பொழுது நம்ம சில பேர் நிதானத்தோட மிக அற்புதமாக சேமிப்பாங்க. சில பேருக்கு அந்த நிதானம் இல்லாமல் இஷ்டத்துக்கு செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகளை நோக்கி நீங்கள் தள்ளப்பட்டுருவீங்க. ஸோ நம்ம அத்தியாவசியமான செலவுகளை நீக்கிட்டு ரொம்ப அதிகப்படியான ஊதாரித்தனமான செலவுகள் செய்யும்போது தேவைப்படக்கூடிய காலகட்டங்களில் நமக்கு அந்த வருமானம் கை கொடுக்காமல் போயிடும். அதில் இந்த காலகட்டம் உங்களுக்கு பொன்னான காலகட்டம்னு சொல்லியிருக்கேன். நிறைய பொருள் வருவாய் வரப்போகுது. இது எல்லாத்தையும் மிக சரியாக நீங்கள் முதலீடு செய்தீர்கள் என்றால், நான் ஆரம்பத்திலே சொன்னேன் இல்லையா, அந்த ஸ்டேட்டஸ் அப்கிரேட் அப்படிங்கிறது உறுதியாக நிகழப்போகுது அப்படிங்கிறத சொல்லலாம். குருவுக்கு எப்போதுமே தான் இருக்கும் இடத்தை விட பார்வை பலம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். இந்த மேஷ ராசியை பொறுத்த அளவுக்கு இந்த வருடம், இந்த குரு பயிற்சி நிகழக்கூடிய இந்த வருடம் உங்களுடைய 6ஆம் வீட்டையும் 8ஆம் வீட்டையும் 10ஆம் வீட்டையும் அவர் பார்க்க போகிறார். 6ங்கிறது பார்க்கும் பொழுது உங்களுக்கான ஏற்கனவே ஏதாச்சும் கடன் சிக்கல்கள் இருந்துச்சுன்னா அது எல்லாமே நீங்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போது. ரொம்ப அற்புதமான ஒரு அமைப்பு உருவாக்கி தரப்போகுது. அதே போல் தொழில் வாய்ப்புகள் 8, 10 இடங்களெல்லாம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு பக்கம் பண வருவாய் அதிகப்படியாக கொண்டே இருக்கும். ஒரு பக்கம் உங்களுடைய இப்போ ஜாப் உத்தியோகஸ்தர்களாக இருந்தால் பதவி உயர்வுங்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப நிச்சயமாக இருக்க போகுது அப்படிங்கிறத சொல்லலாம். பிஸ்னஸ் லைனில் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு அதிகப்படியாக பொருளை ஈட்டக்கூடிய வேறு ஒரு பிஸ்னஸ் எக்ஸ்பான்ஷனுக்கான வாய்ப்புங்கிறது தேடி வரும். நீங்கள் யாரையுமே தேடி போக வேண்டாம். உங்களை தேடி இன்வெஸ்ட்மெண்ட் வரக்கூடிய மிக அற்புதமான காலகட்டத்துக்குள்ளார நீங்கள் என்ட்ரு ஆகிட்டுருக்கீங்க அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக உங்களுடைய இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வீடு அமைவது, வண்டி வாகனங்கள், இவ்வளோ நாள் நீங்கள் ஒரு ட்ரீம் மட்டுமே நீங்கள் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. ஒரு லக்ஸரியான கார் வாங்கணும், ஒரு அற்புதமான ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த காலகட்டங்களில் அது எல்லாமே நினைவாக போகுது அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம். ஸோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிச்சயம் பொருளாதார வருவாய் மட்டும் இல்லை, ஸ்டேட்டஸ் உயர்வே இருக்க போகுதுன்னு சொல்லிட்டேன். அதுலேயும்
ரொம்ப ரொம்ப குறிப்பாக நீங்கள் வந்து மேஷராசினர் இறைவனுக்கு வந்து நம்ம சிரம காலங்களில் மட்டும்தான் வந்து நம்ம அவர் நாடி போகணுங்கிறது கிடையாது. நல்ல காலங்கள்லேயும் இறைவனிடம் நாடி சென்று நம்ம வந்து நன்றிகளை தெரிவிக்கலாம். அப்படி நீங்கள் செல்லக்கூடிய இடமாக இருக்குது பழமை வாய்ந்த சிவன் ஆலயங்கள் பக்கத்தில் எங்கே இருந்தாலும் சரி நீங்கள் சென்று வழிபட்டு வரலாம். முருகனுடைய ஆலயமாக இருந்தாலும் சரி நீங்கள் சென்று வழிபட்டு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளுக்கு நீங்கள் இப்போவே நன்றி சொல்ல வேண்டிய காலகட்டமாக இது இருக்குங்கிறத ரொம்ப சந்தோஷமாக சொல்லிக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய சிரமங்களை விட்டு வெளியில் வந்து நிச்சயமாக அடுத்த நிலைக்கு உங்கள் வாழ்க்கை உயரப்போகக்கூடிய காலமாக இது அமையுது. உங்களுக்கு இந்த வருஷம் வந்து அதிர்ஷ்ட எண்களாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது செவ்வாய்க்குரிய 9ஆம் எண் 927. இந்த 2 எண்களை வந்து நீங்கள் எப்போதுமே யூஸ் பண்ணிட்டு வாங்க. இதை வந்து உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்களாக நீங்கள் வாகன எண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு மொபைல் ஃபோன் புது நம்பர் ஏதாச்சும் வாங்குறீங்கன்னா இந்த எண்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இந்த வருஷம் முழுக்கவே உங்களுடைய ஸ்டேட்டஸ் உயர்வுக்கு அதுவுமே காரணமாக இருக்க போகுதுங்கிறத உறுதியாக சொல்லலாம். இப்போ சொல்லியிருந்த அனைத்து விஷயங்களையும் நீங்கள் கவனமாக கேட்டிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அது எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது நிச்சயம் வந்து உங்களுக்கு உறுதியான வெற்றிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம சொல்லலாம். இந்த குரு பகவான் மேஷ ராசிக்கு ராசியிலிருந்து 2ஆம் இடத்துக்கு போகிறார். இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய அடுத்த ஒரு வருடம் பார்த்திங்கன்னா பண மழையாக இருக்க போகுது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது தனஸ்தானம். தனக்காரகனான குருவே அந்த 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். அதுதான் ரொம்ப விசேஷமான பயிற்சி மேஷ ராசி அன்பர்களுக்கு. அப்போ இது வரைக்கும் ஏற்பட்ட மேஷராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா தொழிலில் ஏற்பட்ட நஷ்டங்கள், அதுவும் இல்லாமல் நிறைய அவமானங்கள், அதே போல் நிறைய கடன் பிரச்சனைகள், தொழிலில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு வேலையும் செய்ய முடியல, நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் சார், வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நான் நிறைய இழந்தது தான் மிச்சம், எதுவும் சம்பாதிக்க முடியல, ஒரு 5 வருஷமாக 3 வருஷமாக நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன்னு சொல்லக்கூடிய தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த குரு பகவான் 2ஆம் இடமான தனஸ்தானத்துக்கு வந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பொருளாதார நிலை உயரும். முதல்ல வாய்ப்புகள் தேடி வரும். அந்த வாய்ப்புகள் என்ன ஆகும்னா உங்களுக்கு பணமாக மாறும், பொருளாக மாறும். அப்போ என்ன ஆகும், உங்களுடைய கடன் பிரச்சனைகள் முதல்ல குறையும். அப்போ மேஷராசி என்பவர்கள் அடுத்த வருஷம் தைரியமாக என்ன பண்ண போகிறீங்க, நிறைய விஷயங்கள் செய்ய போகிறீங்க. என்ன கடன் இருந்தாலும் பரவாயில்ல, என்னால் சமாளிக்க முடியுன்ற ஒரு தைரியம் இந்த மேஷராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய மே மாதம் 1ஆம் தேதியிலேருந்து கண்டிப்பாக வரும். அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. அதனால் மேஷராசி என்பவர்கள் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த வரக்கூடிய அடுத்த வருடம் நல்லா பயன்படுத்திங்க. நீங்கள் நிறைய விஷயங்கள் செய்யலாம், நிறைய பணம் சம்பாதிக்கலாம், நிறைய தொழிலில் மாற்றங்கள் ஏற்படும், வாய்ப்புகள் தேடி வரும், கடனுடைய அளவு குறையும். இல்லை சார் நான் ஒரு இடத்துல பணம் கேட்டிருக்கேன், வெளில வர வேண்டியிருக்கு அப்படின்னு நினச்சா கூட உங்களுக்கு வராத பணம் இந்த வருஷம் வரக்கூடிய தருணமாக இருக்குது. அதே போல் ஒரு லோன் அப்ளை பண்ணியிருக்கேன், எனக்கு கேன்சல் தான் ஆகிருக்கு, ரிஜெக்ட் தான் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய மேஷராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் அந்த பணம்லாம் வரும். நீங்கள் யாருக்கிட்ட பணம் கேட்டாலும் பணம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்குது. ஏன்னா தொழில் பண்ணுறவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, பணம் தான் சார், பணம் தான் தொழில் பண்ண முடியும், நான் எங்கே போகிறது பணத்துக்கு, ரொம்ப கஷ்டப்பட்டேன்னு சொல்லக்கூடியவர்கள் அடுத்த வருஷம் கஷ்டமே பட மாட்டீங்க, நிறைய பணம் வரப்போகுது. அதே போல் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு அது ரொம்ப முக்கியமாக பார்த்திங்கன்னா, வேலை செஞ்சவங்களாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நொந்து போய் உட்காந்துருக்கீங்க. காரணம் என்ன, 4 பேர் செய்கிற வேலையை நான் செஞ்சிட்ருக்கேன் சார், அப்படி செஞ்சோம் நான் வேகமாக செய்யக்கூடிய ஆள், எல்லாம் செஞ்சு நான் எல்லாம் பண்ணால் கூட கடைசியில் எனக்கு கெட்ட பேர் வந்து முடிஞ்சுது, நான் ரொம்ப வருத்தப்படுறேன், நான் என் கம்பெனிலேயே நல்லா வேலை செய்யக்கூடிய ஆள் நான் தான், தகுதியான ஆள் தான், ஆனால் என்னை விட கீழே இருக்கவங்களுக்குலாம் ப்ரொமோஷன் வந்துடுச்சு, அவங்களுக்குலாம் இன்க்ரிமெண்ட் போட்டாங்க, எனக்கெலாம் போடலை, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஒரு வேலை மாற்றம் ட்ரை பண்ணால் கூட கிடைக்கலன்னு நினைக்கக்கூடிய மேஷ ராசி என்பர்கள் இந்த வருஷம் உங்களுக்கான ஒரு வேலை மாற்றம் கண்டிப்பாக உண்டு. அப்படியே அதே வேலையை கண்டினியூ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட உங்களுக்கான வருமானம் அதிகரிக்கும். அதே போல் நல்ல உயர் பதவி, உயர் அந்தஸ்து கிடைக்கும். என்ன சார் திடீர்னு ஒரு மாற்றம் வருமானா, கண்டிப்பாக அந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல வரதுனால கண்டிப்பாக அந்த மாற்றத்தை கொடுக்க போகிறார். அதனால் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய அடுத்த வருஷத்தில் நிறைய சம்பாதிக்க போகிறீங்க. நீங்கள் பட்ட கஷ்டம் பார்த்தீங்கன்னா சிலர் யோசிச்சிருப்பீங்க, நான் நிறைய வேலை செஞ்சு எனக்கு ஒன்றும் நடக்கலை, நான் இதுக்கப்புறம் இப்படியே இருந்துருவானான்னு தெரியலன்னு நிறைய மனசுக்குள்ளே போட்டு புழங்கிட்டு இருப்பீங்க. அந்த பிரச்சனைலாம் தீர்ந்து பரவாயில்ல, நம்மளால சாதிக்க முடியுன்ற ஒரு எண்ணம் வரக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இருக்குது. வேலை மாற்றம் பண்ணக்கூடியவர்கள் கண்டிப்பாக வேலை மாற்றம் பண்ணலாம். இல்லை நான் வேறு கம்பெனிக்கு அப்ளை பண்ணுறேன், நான் வெளியூருக்கு வேலைக்கு மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறேன், போகலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக போகலாம். வெளிநாடு வாய்ப்புகள் வந்துருச்சுன்னா உங்களை மாதிரி யோகசாலி யாருமே கிடையாது. அதற்கான முயற்சிகள் பண்ணுங்கள். ஏன்னா அந்த மேஷராசி என்பவர்கள் என்ன நினைப்பீங்கன்னா,
ஃபேமிலிக்காக நம்ம வந்து சில விஷயங்கள்லாம் செய்யணும், நான் எல்லாரையும் பார்த்துக்கணுன்ற ஒரு எண்ணங்கள் இருக்கும். அதனாலே பார்த்திங்கன்னா நிறைய வாய்ப்புகளை கடந்த காலகட்டத்தை தவற விட்டு இப்போ வருத்தப்பட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய மேஷ ராசி என்பவர்கள் கண்டிப்பாக வெளிநாடு வாய்ப்புகள் வரும். அதை பயன்படுத்துங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய லெவலில் மாற்றம் ஏற்படக்கூடிய அற்புதமான வருடமாக இந்த 2024ஆம் ஆண்டு குரு பெயர்ச்சி பலன்கள் கண்டிப்பாக இருக்க போகுது. அதே போல் இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பார் 2ஆம் இடத்துலேருந்து. அதான் ரொம்ப விசேஷமான ஒரு ஸ்தானம். ஏன்னா அந்த 6ஆம் இடம் சொல்லக்கூடியது வந்து என்னென்னா நோயை கொடுக்கக்கூடிய ஒரு இடம், கடனை கொடுக்கக்கூடிய இடம், பெரிய பெரிய லெவலில் எதிரிகளை கொடுக்கக்கூடிய இடம். அப்போ அந்த 6ஆம் இடத்தை குரு பார்வை பார்த்த உடனே என்னன்னா முதல்ல உங்களுடைய கடன் பிரச்சனை குறையும். நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா மேஷராசி என்பவர்களுக்கு கடந்த ஒரு 3 வருஷத்தில் நிறைய கடன் வந்துருச்சு எனக்கு, அதனால் சில நேரங்களில் கடன் கட்ட முடியாதுன்னு நிறைய அவமானப்பட்டுட்டேன் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வருஷம் கடன் பிரச்சனை குறையும். அதே மாதிரி உடல்நிலை பாதிப்பு அடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்கீங்க மேஷராசி என்பவர்கள். தலையில் பிரச்சனை வந்துச்சு, ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, எனக்கு கையில் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு, ஹார்ட் ப்ராப்ளம் வந்துச்சு, இந்த மாதிரி நிறைய உடல்நிலை உபாதைகளை கடந்த ஒரு 1.5 வருஷத்தில் நிறைய சந்திச்சிட்டிங்க. அதனால் பார்த்திங்கன்னா நிறைய செலவுகள், பொருள் இழப்பு, அதனாலே என்னால் திருப்பி பழைய மாதிரி நான் வந்து ஒரு தொழில் பண்ண முடியல, ஒரு வேலைக்கு போக முடியலன்ற ஒரு எண்ணங்கள்லாம் இருந்திருக்கும். அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து நீங்களும் பழைய மாதிரி ஒரு நல்ல ஒரு வேலைக்கு, நல்ல ஒரு தொழில் பார்க்கக்கூடிய ஒரு நிலையை இந்த குரு பயிற்சி பலன்கள் கண்டிப்பாக கொடுக்க போகுது. அதே போல் இந்த குரு பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா மேஷ ராசி என்பவர்களுக்கு ஒரு குடும்பத்தை அமைச்சு கொடுக்கும். அந்த குடும்பம் சொல்லும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நிறைய பேர்கிட்ட கடந்த காலகட்டத்தில் சண்டை போட வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கும். அம்மா கிட்ட சண்டை போட வேண்டியதாக போச்சு சார், அப்பா கிட்ட கருத்து வேறுபாடு, மனைவி கிட்ட சண்டை, குழந்தைங்க கிட்ட சண்டை, அந்த மாதிரி ஒரு சண்டையில் ஒரு நீங்கள் அப்படியே ஒதுங்கி இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய மேஷராசி என்பவர்கள் இந்த வருஷம் உங்களுடைய குடும்பத்தில் குதூகலமாக இருந்து சந்தோஷமாக இருந்து வாழ்க்கையை நிறைய சுப நிகழ்ச்சிகள் செஞ்சு வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போது. அதே போல் அந்த குடும்பம் சொல்லக்கூடிய நேரத்தில் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த குரு பயிற்சியில் கிடைக்க போகுது. அதனால் கண்டிப்பாக இந்த மேஷராசி என்பவர்கள் யாருக்கெல்லாம் திருமணம் ஆகாமல் இருக்கோ அவங்களுக்குலாம் திருமண வாய்ப்புகள் வரும். அதே போல் திருமணமாகி பிரிஞ்சு வாழக்கூடியவர்கள் சேர்ந்து வாழ்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வரும். அதே போல் பிரிவினை வந்துருச்சு சார், நான் டைவர்ஸ்லாம் பண்ணிட்டேன், இப்போ 2ஆம் திருமணம் போகலான்னு நினைக்கிறேன், அது கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். அது திருமணமாக இருக்கலாம். அதே போல் குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய சந்திச்சிருப்பீங்க மேஷராசி என்பவர்கள். அவங்களுக்கு எல்லாருக்குமே குழந்தை பேர் கிடைப்பதற்கான ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த குரு பயிற்சி இருக்கும்போது, அதே போல் இந்த வெளிநாடு வாய்ப்பு அதான் ரொம்ப விசேஷம். இந்த மேஷராசி என்பவர்களுக்கு அந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு என்ன பண்ணுவார்னா, அது மட்டும் இல்லாமல் 12ஆம் இடத்துல ராகுவும் இருக்க போகிறார். அப்போ வெளிநாடு போய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு யோகத்தை கண்டிப்பாக இந்த மேஷராசி நண்பர்கள் அனுபவிக்க போகிறீங்க. அதே போல் நான் வெளிநாட்டில் தான் சார் இருக்கேன், எனக்கு வேலை போயிடுச்சு, எனக்கு வந்து நான் திருப்பி இந்தியா வரலான் இருக்கேன், எனக்கு வந்து வேலை இல்லாமல் 6 மாதம் இருக்கேன், 3 மாதம் இருக்கேன். ஏன்னா இந்த மேஷராசி நண்பர்கள் எப்போவுமே ஒரு சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய நிலைமையில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா வேலை இல்லாதனால அப்படியே ரொம்ப சோர்ந்து போய் இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அந்த சோர்வெல்லாம் தீர்ந்து அங்கே உங்களுக்கு வெளிநாட்டில் ஒரு வாய்ப்பு கிடச்சி நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய அற்புதமான நேரமாக இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போது. மொத்தத்தில் மேஷ ராசி அன்பர்களுக்கு நிறைய பண வரவு, சுப நிகழ்ச்சிகள், எல்லா விதமான பிரச்சனையிலேருந்து விடுதலை. அதில் மேஜராக பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனை முதல்ல குறையும், வெளியில் வராத பணங்கள் வரும். அதே போல் தொழிலில் செய்த முதலீடுகள்லாம் திரும்பி வரக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக 2024ஆம் ஆண்டு குரு பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. மேஷராசிக்காரர்களுக்கு இதுவரையிலும் குரு பகவான் ஜென்மத்தில் இருந்தார், அதாவது ராசியிலேயே குரு பகவான் இருந்தார். அவர் இருந்து என்ன செய்தார் அப்படின்னு பார்த்தோம்னா 5, 7, 9ஆம் பார்வையில் 5வது வீடு, 7வது வீடு, 9வது வீடை பார்த்துக்கிட்டு இருந்தார். இருந்தாலுமே ஒரு பழமொழி இருக்கு, ஜென்மகுரு ராமர் வனத்திலே. அதாவது ராமருக்கு வந்துட்டு ஜென்மத்தில் குரு போயின்னு இருக்கும் பொழுது தான் அவர் வந்து வனத்துக்கு போனாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போலவே மேஷராசிக்காரர்களுக்கு ஜென்ம குருவாக இருந்ததுனால அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதிர்பார்த்தது நடந்திருக்காது. பூர்வ புண்ணியம் ஸ்ட்ராங்காக இருக்கும், களத்திரம் நல்லா இருந்திருக்கும், தெய்வ அருள் நல்லா இருந்திருக்கும், கர்மஸ்தானம் நல்லா இருந்திருக்கும், எல்லாமே நல்லா இருந்திருக்கும். ஆனால் எதிர்பார்த்தது நடந்திருக்காது. அப்படி ஒரு விஷயத்தை வந்து இப்போ என்ன பண்ண போறாரு அப்படின்னு பார்த்தோம்னா குருவானவர் மாற்றப் போகிறார். ஏன்னா குரு வந்து மேஷராசிக்காரர்களுக்கு வாக்குதன குடும்பஸ்தானத்துல வந்து உட்கார்றாரு. இப்போ வாக்குதன குடும்பஸ்தானத்துல உட்காரும் பொழுது என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு தான் மொத்த பணம். அப்போ பணத்தை அள்ளி கொடுப்பார். இப்போ 2வது இடத்துல உட்காரக்கூடிய குருவானவர் எப்பயுமே வந்து கோச்சாரப்படி, அதாவது
நம்மளுக்கு வந்துட்டு இந்த குரு பெயர்ச்சியில இந்த 2, 5, 7, 9, 11லாம் ஒரு நல்ல நிலையை கொடுக்கும். அந்த மாதிரி குரு பகவான் 2வது வீட்ல வந்து உட்காரும் பொழுது, மிக சிறந்த ஒரு நல்ல பலன்கள வந்து அவரு கண்டிப்பா குடுப்பார். அதே போலவே இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கும் இப்ப வந்து குடும்பஸ்தானத்துல உட்கார்றதுனால நல்ல நிலையையும், குடும்பத்த ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும், கொடுத்த வாக்க காப்பாத்துற ஒரு நிலையையும், பண வரவையும் எல்லாத்தையுமே வந்து குரு பகவான் இப்ப வந்து குடுக்க போறாரு. அதனால இந்த குரு பெயர்ச்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மேஷ ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய குரு பெயர்ச்சியாக இது மாறப்போகிறது. அப்ப இத்தனை நாள் நாங்க வந்து எதிர்பார்த்தோமே, அதெல்லாம் இப்ப நடக்குமா? போன குரு பெயர்ச்சியில உங்களுக்கு வந்து கல்யாணம் கூட ஆகியிருக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த குலதெய்வ கோயிலுக்கெல்லாம் நாங்க போக முடியாமயே தடையா இருந்தது அப்படின்னு சொல்லி நெறைய பேர் யோசிச்சிருப்பீங்க. அதெல்லாம் போன குரு பெயர்ச்சியில உங்களுக்கு நடந்திருக்கும். இப்ப வரக்கூடிய இந்த 2ஆம் இட பெயர்ச்சி என்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஃபினான்ஷியலா ஸ்ட்ரென்தன் பண்ணிடும். அதே போல ஒரு புது நபர் வரவு அப்படின்றத அந்த குடும்பத்துல ஏற்படுத்தும். ப்ளஸ் நீங்க வந்து ஒருத்தருக்கு வந்து யாருக்காவது வாக்கு குடுத்துருப்பீங்க. நான் வந்து இந்த தேதியில உனக்கு இத பண்ணி தரேன் அப்படின்னு. அத வந்து செயல்படுத்த முடியாம போயிருக்கும். ஆனா இப்ப வரக்கூடிய இந்த குரு பெயர்ச்சியில அதை நீங்கள் செய்வீர்கள். அதாவது உங்களுடைய வாக்கு என்பது பலிதமாக இருக்கும். நீங்க சொல்றத செய்யக்கூடிய நிலைய உங்களுக்கு குரு பகவான் ஏற்படுத்துவார். அது பணமா இருக்கலாம், இல்ல செயலா இருக்கலாம், இல்ல பொருளா இருக்கலாம். ஏதோ ஒண்ணு. அத உங்களால வந்து நிறைவேத்தக்கூடிய லெவல்ல நீங்க இருக்கக்கூடிய நிலையை குரு பகவான் உங்களுக்கு அமைத்துக் கொடுப்பார். இதுதான் வந்து குரு உங்களுக்கு பண்ண போறாரு. ஸோ அப்ப குரு வந்து ஒரு 100% ஒரு சுபகிரகம். அந்த பிளானட் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஒருவேளை எனக்கு வந்துட்டு கடன் வேணும், இப்ப நான் வந்து கடன் வாங்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில இருக்கேன். ஒரு ஹவுசிங் லோன் பார்க்குறேன், இல்ல ஒரு இது வெஹிக்கிள் லோன் பார்க்குறேன். இதுக்கெல்லாம் நீங்க வந்து பார்க்கணும் அப்படின்னா நிச்சயமாக நடக்கும். ஏன்னா 2ல உட்காரக்கூடிய குரு பகவான் உங்களுடைய 6வது இடத்த தான் பார்க்குறார். 5ஆம் பார்வையில 6வது இடத்த பார்க்குறார். அப்ப அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 என்பது ருண ரோக ஸ்தானம். அதுல கடன் ஸ்தானம் அதுதான். கடன் நோய் எதிரிக்கான ஸ்தானம். அப்ப உங்களுக்கு கடன் கிடைக்குமா அப்படின்னா குருவின் பார்வை படுவதால் கண்டிப்பாக அந்த கடனானது உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஒரு பெரிய தொகை நாங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் கடனாக தான் அப்படின்னாக்கா நிச்சயமா நடக்கும். அது நீங்க வந்து இப்ப என்ன செய்யலாம் அப்படின்னா, பிளான் பண்ணி அதுக்கான ஸ்டெப்ஸை நீங்க வந்து எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். கண்டிப்பா உங்களுக்கு கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. பேங்க் லோன் நம்ம எப்பயுமே சொல்லுவோம், பேங்க் லோன் தான் வந்து சேஃப் ஜோன். ஸோ பேங்க் லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா குரு வந்து பேங்க், அதனால அவர் அதை செய்வார். அடுத்தது உங்களுடைய 6வது வீட்டை பார்க்கறது அப்படின்றதே வந்து பார்த்தீங்கன்னா 6 என்பது அந்த நோய்க்கான ஸ்தானமும் கூட. அப்ப இது வரைக்கும் வந்து உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, ஏதாவது ஒரு நோய் வந்திருக்கும். அதுக்கு ஏதோ ஒரு மெடிகேஷன் எடுத்திருப்பீங்க. அதுக்கு ஒரு சைடு எஃபெக்ட் ஆயிருக்கும். ஏதோ ஒரு பிரச்சனை ஒண்ணு மாத்தி ஒண்ணு எதுக்கோ ஒரு இதுல வந்து நீங்க மெடிகேஷன் எடுக்கக்கூடிய நிலையிலேயே இருந்திருப்பீங்க. ஆனா அந்த நிலை இப்ப வந்து மாறிடும். ஏன்னா குருவுடைய பார்வை வந்து சுப பார்வை. அந்த சுப பார்வை வரும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நோய், கடன் இது எல்லாத்தையுமே தீர்ப்பார். கடன் இருக்குன்னா கடனை தீர்ப்பார். கடன் வேணும்னா கடனை குடுப்பார். ஸோ அதுதான் வந்து குருவினுடைய வேலை. அவர் செய்றது எப்பயுமே வந்து நல்லதா தான் செய்வார். அதனால தான் வந்து நம்மளுக்கு வந்துட்டு என்னன்னா, குரு வந்து ஒரு நல்ல ஆசானாக இருந்து, நீங்க வந்து ஒரு படிப்பினையை எடுத்துக்கணும் அப்படின்றதுனால தான் ஜென்ம குருல உங்களுக்கு சில பிரச்சனைகள குடுத்திருப்பார். ஆனா அதற்கான அனுபவங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு இந்த 2வது வீட்டுக்கு குரு பெயர்ச்சி ஆகும் பொழுது, அது என்ன செய்யும்னா, உங்கள வந்து ஒரு மெருகேற்றி, நீங்க வந்து எப்படி பிளான் பண்ணி ஒர்க் பண்ணணும் அப்படின்றத வந்து இந்த போன குரு பெயர்ச்சி உங்களுக்கு காட்டிக் குடுத்துருக்கும். இந்த குரு பெயர்ச்சியில நீங்க வந்து செயல்படுத்துறதுக்கு உங்களுக்கு ஈஸியா பண்ணும். அதே போல குரு பகவான் உங்களுடைய 8வது வீட்டை பார்க்குறார். 8 என்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, திடீர் அதிர்ஷ்டமும் இருக்கு, வம்பு வழக்குகளும் இருக்கு. குரு பார்வை படுறதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா, திடீர் அதிர்ஷ்டம்னால உங்களுக்கு சில பண வரவுகள் கிடைக்கும். அதே போல நீங்க இதுவரைக்கும் எதிர்பார்த்து கொண்டிருந்த வராதுன்னு நினைச்சு விட்ட காசு கூட உங்களுக்கு வந்து சேரும். அதே மாதிரி ஏதாவது வழக்குகள் இருந்தது அப்படின்னா அதுவும் உங்களுக்கு சாதகமாக முடியும். ஸோ இதுவும் வந்து அவர் வந்து பண்ணக்கூடிய ஒரு நல்ல காரியம் உங்களுக்காக. அதே மாதிரி 9ஆம் பார்வையாக குரு பகவான் உங்களுடைய 10வது வீட்டை பார்க்க போறார். இதுதான் வந்து ரொம்ப மெயின். அப்ப மேஷ ராசிக்காரர்களுக்கு 10ல குருவினுடைய பார்வை விழும் பொழுது நிச்சயமாக
தொழில் அப்படின்றதுல ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொடுப்பாரு. அதன் மூலமாக உங்களுக்கு லாபத்தையும் கொடுப்பாரு. ஏன்னா லாபஸ்தானத்துல சனீஸ்வரன் அவரோட வீட்ல அவர் வந்து மூல திரிகோணம் வாங்கி ஆட்சியா இருக்கிறதுனால உங்களுக்கு நிச்சயமாக லாபத்தையும் கொடுக்கக்கூடிய நிலையில தான் இருக்கிறாரு. அதனால குரு பெயர்ச்சி என்பது இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கடன் கிடைக்கணும், இல்ல கடன் அடையணும். எது இருந்தாலும் நடக்கும். அதே மாதிரி திடீர் அதிர்ஷ்டங்களும் கிடைக்கும். அதே போல அவர்களுடைய தொழில் அப்படின்றது வந்து ஒரு நல்ல முன்னேற்றத்திற்கு போகும். இந்த குரு பெயர்ச்சி என்பது பெண்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கும். ஸோ மேஷ ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த குரு பெயர்ச்சி மிக சிறந்த ஒரு பலனை கொடுக்க போகுது அப்படின்றதுனாலையும், மென்மேலும் சிறப்புகளை பெறுவதற்காகவும், அதாவது அந்த திடீர் அதிர்ஷ்டம்லாம் அவங்களுக்கு வந்து ரொம்ப சீக்கிரமாக அட்டைன் பண்ணணும் அப்படின்றதுக்காகவும் பார்த்தோம் அப்படின்னா, கண்டிப்பாக குரு வழிபாடு இங்கே முக்கியம். மேஷ ராசிக்கு அதிபதி செவ்வாய், சரிங்களா? இதுக்கு அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா முருகன். பொதுவாகவே முருகன் வந்து ஒரு குரு தான். அதனால தான் அவர் உபதேசத்தையே கொடுக்குறார். அப்போ முருகன் வழிபாடு என்பது இங்கே வந்து ரொம்பவுமே அவசியமாகிறது. இப்போ நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகனை ஒரு முறை தரிசனம் செய்துட்டு வரணும். அந்த மாதிரி பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா, திருச்செந்தூர் போயிட்டு வரும்பொழுதே உங்களுக்கு ஒரு திருப்பத்தை அவர் கொடுப்பார். அதனால் செவ்வாய்க்கிழமையிலோ இல்லை வியாழக்கிழமையிலோ நீங்கள் போயிட்டு திருச்செந்தூரில் முருகனை தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா, நிச்சயமாக இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு நெக்ஸ்ட்டு 1 இயர் வந்து ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்தனையும், குடும்பத்தை வந்து ஒரு நல்ல நிலைக்கு நீங்கள் முன்னேற்றத்தோடு எடுத்துக்கொண்டு போகக்கூடிய நிலையையும் உருவாக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு என்ன நல்லது பண்ண போகிறது? ஏன்னா கடந்த ஒரு வருஷம் 2023 ஏப்ரல்லேருந்து 2024 மே 1ஆம் தேதி வரைக்கும் மேஷ ராசியில் இருந்து உங்களுக்கு, உங்கள் ராசியிலிருந்து, ஜென்ம ராசியிலிருந்து உங்களுக்கு உடல் ஆரோக்கிய சங்கடங்கள், குழந்தைகளின் வளர்ச்சி, திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் போன்ற அனைத்து நல்ல பாக்கியங்களையும் ஏற்படுத்தி கொண்டிருந்த குரு பகவான் இந்த வருஷம் குரோதி வருஷம் மே மாதம் 1ஆம் தேதி காலை 10:31:36 மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த குரு பயிற்சி மேஷராசிக்கு என்ன நற்பலன்களை தரும் அப்படின்னா, 2ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார். 1ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி ஸ்தானபலம் இல்லாமல் இருக்கார். ஏன் ஸ்தானபலம் இல்லாமல் இருக்காருன்னா, அவர் பயிற்சி ஆகிற இடம் சுக்கிரனுடைய வீடான ரிஷபராசி. அந்த இடத்துல அவருக்கு பவர் கம்மி, எதிரி வீட்டில் உட்கார போகிறாரு. அதனால் அடுத்த ஒரு வருஷம் உங்களுக்கு 2ஆம் இடத்தையும் வளப்படுத்தி, எதிரில் அவர் பார்க்கக்கூடிய 6, உங்களுடைய ராசிக்கு 6, 8, 10 ஆகிய இடங்களையும் வளப்படுத்துறதுனால இந்த மேஷராசிக்கு அமோகமான பலன்களை வாரி வழங்கக்கூடிய வகையில் இருக்க போகிறாரு. இந்த மேஷராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு என்ன பலன்களை தரப்போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால குடும்பத்தில், உங்கள் வீட்டில் குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுறதுக்கோ, குழந்தைகளுக்கு திருமண பேர் ஏற்படுறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. திருமணமான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கிய பேர் ஏற்படும். அதாவது நாள் கணக்கில், வருஷ கணக்கில் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள் குடும்பத்தை செவ்வடை நடத்தக்கூடிய வாய்ப்புகள் இந்த மே மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 2025 மே 14ஆம் தேதி வரை யோகமான பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கிறது. நடுவில் செப்டம்பர் 8ஆம் தேதியிலேருந்து செப்டம்பர் 8, 2024 பிப்ரவரி 4, 2025 வரைக்கும் வக்கர கதியில் பயணிக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திலேயே வக்கர கதியில் இருக்கிறதுனால குடும்பத்தில் சில எதிர்மறை பலன்கள் ஏற்பட்டாலும் அதுவும் உங்களுக்கு சாதகத்தை தரும். ஏன் அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு குருவின் இருப்பிடம் காட்டிலும் பார்வை பலம் நன்றாக இருக்குது. இருப்பிடத்தை அவர் கெடுக்க மாட்டார், ஆனால் மாற்றி அமைக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ உங்கள் வீட்டில் புதிய உறவுகள் வரத்துக்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஆண்டாக இந்த 2024 இருக்கும். வாக்களிதம் ஏற்படும், வாக்குச்சாதுரியம் ஏற்படும், வார்த்தைகளில் வெற்றி அடைவீர்கள். குறிப்பாக இந்த ராசியில் பிறந்த படிக்கின்ற மாணவ மாணவியர், படிக்கிற குழந்தைகள் பார்த்தீங்கன்னா படிப்பில் வெற்றி அடைந்து அதன் மூலமாக உங்களுடைய வளர்ச்சிக்கு உண்டான பாதையில் பயணிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். 5ஆம் இடத்தை பார்த்த குரு பகவான் போன வருஷம் இந்த மே 1ஆம் தேதி வரைக்கும் படிப்பில் ஆர்வத்தை கொடுத்து காரிய வெற்றியை தந்துட்டு இருந்தார். இந்த மே மாதம் 1ஆம் தேதிக்கு முன்னாடியே உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுத்தி படிப்பின் மூலமாக வருமானத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வருஷம் உங்களுக்கு நல்ல பலனை தரக்கூடிய வகையில் இருக்கார். திருமண வயதில் இருக்கும் இளம் ஆண் பெண்களுக்கு திருமண விஷயத்தில் நல்ல செய்திகள் வருவதற்கு
சுப செலவுகளை ஏற்படுத்துகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. அதே சமயம் வேலை தேடின்னு இருக்கிறவளுக்கு, சார் எனக்கு வேலை கிடைச்சாதானே சார் திருமணம் பற்றிய பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்னு சொல்லுவீங்க. வேலைக்கும் திருமணத்திற்கும் சம்பந்தம் கிடையாது. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து திருமணமானவர்களுக்கு வேலை இல்லாமல், அதாவது வேலையே இல்லாமல் திருமணமும் பண்ணிட்டு இருக்காங்க. வேலை கிடைச்சதுக்கு அப்புறமும் திருமணம் ஆகாத எத்தனையோ குழந்தைகள் இருக்கா. அதனால் திருமணத்திற்கும் வேலைக்கும் சம்பந்தம் கிடையாது. அதனால் வேலைக்கு தேடிக்கொண்டு இருக்கும் இளம் மேஷராசி நண்பர்கள், நீங்கள் இன்பிட்வீன் ஜாப்ஸ் இருக்கலாம். நீங்கள் எனக்கு 40 வயசு ஆகிடுது சார், நான் வந்து எனக்கு ஒரு வேலை போயிடுத்து இன்னொரு வேலைக்காக காத்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்து மேஷராசி நண்பர்களுக்கும் உங்களுடைய தசமஸ்தானத்தை குரு பார்வையால் வளப்படுத்துறதுனால இழந்த வேலையை மீண்டும் பெறுவதற்கும் புதிய வேலையில் சேருவதற்கும் உண்டான யோகமான ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. இந்த குரோதி வருஷத்தில் வரக்கூடிய குரு பயிற்சி அமோகமான நற்பலன்களை தரும். அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த ராசியில் பிறந்த குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வரும்னு சொன்னேன். அந்த குழந்தைகளால் உங்களுக்கு பெருமையும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் தொழில்துறையினர், மேஷ ராசியில் பிறந்த தொழில்துறையினர், தொழில் சார்ந்த வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு, சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கு, ஒரு ஃபேக்ட்ரியில் வந்து தொழிலாளியாக இருக்கிற நபர்களுக்கெல்லாம், இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உடன் பணியாற்றுபவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்கிறதுனால உங்கள் பேரில் ஒரு நன்மதிப்பு உயர்ந்து உங்களுக்கு மரியாதைகள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது இந்த குரு பயிற்சி. அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் சுப விசேஷங்களுக்கு உங்கள் முதலாளிகள் வீட்டுக்கு வந்து உங்களை வாழ்த்திட்டு போவாங்க. நீங்கள் முதலாளிகள்லாம் உங்களை கூப்பிட்டு மரியாதை செலுத்துவாங்க. அப்பேற்பட்ட அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இந்த குரு பயிற்சி இருக்க போகிறது. இந்த ராசியில் பிறந்த வியாபாரிகள், மேஷ ராசியில் பிறந்த வியாபாரிகளுக்கு 5ஆம் இடத்திற்கு 2ஆம் இடமான 6ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால 5ஆம் இடம் வியாபாரஸ்தானம், 6ஆம் இடம் ருண ரோகஸ்தானம். ஸோ உங்களுக்கு வியாபாரத்தின் மூலமாக வருமானத்தை ஏற்படுத்தி உங்களுடைய கடனை அடைப்பதற்குண்டான யோகத்தையும் ஏற்படுத்தி ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார். அதாவது 4ஆம் இடத்திற்கு 3ஆம் இடமான 6ஆம் இடத்திற்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால ஸ்திர சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட, பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் உங்களுக்கு வழக்குகள் இருந்தால் அதுலேயும் வெற்றி அடைகிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்துவார். எதிரிகள் மறையக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது தொழில்துறையினருக்கு. அதே சமயம் வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்படும்னு சொன்ன விவசாய நண்பர்களுக்கு 4ஆம் இடத்திற்கு 3ஆம் இடம், 4ஆம் இடம்ங்கிறது வந்து பூமி தொடர்பான ஸ்தானம், அதற்கு 3ஆம் இடத்துல குரு பார்வை விழறதுனால பூமி தொடர்பான வழக்குகள் விவசாயிகளுக்கோ இல்லை பூமி தொடர்பான கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவர்களுக்கெல்லாம் விவசாயம் சார்ந்த அல்லது பூமி தொடர்பான வழக்குகள் இருந்ததுன்னா அதில் வெற்றி அடைகிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படுத்துகின்ற ஆண்டாக இருக்கும். 1 செப்டம்பருக்கு முன்னாடி நடக்கும், இல்லாட்டி பிப்ரவரி 2025 மே 18 நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் வருது. அதே சமயம் வயோதிகர்கள், இந்த மேஷ ராசியில் பிறந்த சீனியர் சிட்டிசன்ஸ், 6ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். குறிப்பாக இந்த வயசானவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுவும் சனி வந்து லாபஸ்தானத்தில் இருக்கார். அடுத்தது 2025 மார்ச் மாதம் விரயஸ்தானத்துக்கு வராரு. உங்களுடைய ஆரோக்கியம், குறிப்பாக முட்டி வலி, இடுப்பு வலி சம்பந்தமாக உங்களுக்கு சங்கடங்கள் ஏற்பட்டுருக்கு. அதற்கு மருத்துவ செலவுகள்லாம் ஏற்பட்டுருக்கு. அதற்கு இப்போ மருத்துவ செலவுகள் குறையிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். குடும்பத்தில் இருக்கிறவாள்லாம் உங்களுக்கு அனுசரணையாக செயல்படுவா. உங்களுக்கு தேவையானப்போ மருந்தை கொடுத்து, கைகாலுக்கு ஆயில் மசாஜ் கொடுத்து உங்களை பதவிசாக பார்த்துக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும். அதே சமயம் இந்த மேஷ ராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், மீடியா தொழில் பண்ணக்கூடிய, மீடியாவில் ஒர்க் பண்ணக்கூடிய தொழிலாளர்கள், மீடியா ஓனர்ஸ், இவங்க எல்லாத்துக்குமே இந்த ஆண்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா சுக்கிரன் சாதகமாக இருக்கார். 2ஆம் வீட்டு அந்த சுக்கிரனுடைய வீட்டுக்கு தான் போய் குரு உட்கார்ந்துருக்காரு. அதனால் வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். மீடியா தொழில் வளர்ச்சியை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த ஆண்டுங்கிறது வந்து மேஷராசி நண்பர்களுக்கு பெரிய யோகத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் புதிய உறவுகள், குடும்பத்தில் மாற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்பும் தன பிராப்தியும் ஏற்படுறதுனால வாக்குச்சாதுரியம் ஏற்படும். ஏன்னா வாயுள்ள புள்ளை பிழைக்கணும் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த வாயுள்ள பிள்ளைகிட்ட மட்டும்தான் பணம் மகாலட்சுமி போய் அமருவோம். அதனால் உங்களுடைய வாக்குச்சாதுரியத்தை அதிகப்படுத்தி கொள்ளுங்கள். அப்பொழுது இந்த ஆண்டு மகாலட்சுமியின் ஆண்டாக உங்களுடன் அவள் பயணிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். இந்த ஆண்டுக்கான இந்த குரு பயிற்சிக்கு உண்டான பரிகாரம் என்ன பண்ணினா உங்களுக்கு பிராயச்சித்தம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துர்கை வழிபாடு, பசுனை விட்டு வீட்டில் விளக்கேற்றலாம், இல்லாட்டி துர்கையோடைய சன்னதியில் போய் விளக்கேற்றலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் உங்கள் வீட்டு குலதெய்வத்தை வழிபடுங்க.
சுவாமிமலை முருகனையும் வழிபட்டு வாருங்கள், உங்களுக்கு நல்லது நடக்கும். மேசராசிக்காரங்களுக்கு கடந்த 1 வருட காலமாக ஜென்மத்தில் குரு இருந்தாருங்க. ஜென்மத்தில் குரு இருந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள், சின்ன சின்ன நெருக்கடி, தேவையில்லாத கெட்ட பேர், ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு தடுமாற்றமான சூழ்நிலை, ஒரு நிர்பந்தம், கட்டாயம் இந்த வேலை செஞ்சாகணும் அப்படிங்கிற மாதிரியான சூழல் உங்களுக்கு வந்து இருந்திருக்குங்க. அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கொலஸ்ட்ராலு, பிபி இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸை வந்து நீங்கள் சந்திச்சுட்டு வந்துட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் தற்பொழுது மே 1ஆம் தேதி குரு பயிற்சி ஆகக்கூடிய குரு பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சாதகம். அதாவது முதல் 5 சாதகமாக இருக்கக்கூடிய 5 ராசிகளில் நீங்களும் வந்துடுறீங்க. அற்புதமாக உங்களுக்கு வந்து இந்த குரு பயிற்சி இருக்க போகுதுங்க. தனஸ்தானத்துக்கு வர்றார். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான ரிஷபத்துக்கு குரு வர்றார். 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா தனஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம், பணவரவு ஸ்தானம், இந்த மாதிரி வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம். இந்த இடத்துக்கு குரு வர்றது ரொம்ப 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 அற்புதமான அமைப்புங்க. ரிஷபம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரனோட வீடுங்க. சுக்கிரன் வந்து மாதம் வரக்கூடிய வருமானம், அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்குள்ளே வரக்கூடிய வருமானத்தை குறிக்கிறவர் சுக்கிரனுங்க. குரு அப்படின்னா பெரும் பணத்தை கொடுக்கக்கூடியவர். இந்த 2 பேரும் ஒரு இடத்துல வந்து சேர்றது ஒரு அற்புதமான அமைப்பு உங்களை பொறுத்த வரைக்கும். அப்போ உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்க போது இந்த குரு பயிற்சி. உங்களுக்கு நல்ல பணவரவு கிடைக்குங்க. அது இல்லாமல் உங்கள் ராசிநாதனாகிய செவ்வாய்க்கு மிகச்சிறந்த நண்பர் அப்படின்னா வந்துட்டு குரு பகவானுங்க. அதனால் உங்கள் ராசிக்கு அனைத்து விதமான நற்பலன்களையும் கொடுக்க போகிறார். ஏற்கனவே சனி வந்து பார்த்திங்கன்னா லாபத்தில் இருக்குது. சனி நிறைய லாபங்களை கொடுத்துட்ருக்காரு. இனிமே வந்து பார்த்தீங்கன்னா குருவும் உங்களுக்கு நல்ல சாதகமான அற்புதமான பலன்களை வந்து கொடுக்க போகிறாருங்க. குடும்பத்தில் நிறைய சுப நிகழ்ச்சிகள், நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து நடக்க போகுது. பெரும் பணம் கிடைக்க போகுதுங்க. அதே மாதிரி இவரோட குருவோட பார்வை 2ஆம் இடத்துல இருந்து உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்குதுங்க. இது வந்து ஒரு நல்ல அமைப்புங்க. எனக்கு வந்துட்டு நான் படித்து முடித்து ரொம்ப வருஷம் ஆச்சுங்க, எனக்கு வேலையே கிடைக்கல, இல்லை என்னோட தகுதிக்கு தகுந்த மாதிரி வேலை கிடைக்கல, ஏதோ ஒரு வேலைக்கு நான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அற்புதமான காலகட்டங்க. உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு உத்தியோகம் கிடைக்கும். ஏற்கனவே நான் உத்தியோகத்தில் இருக்கோங்க, ஒரு 4-5 வருஷமாகவே நான் ப்ரமோஷனுக்காக காத்துட்ருக்கேங்க. எனக்கு அப்புறம் வந்தவங்களாம் ப்ரமோஷன் ஆகி போயிட்டாங்க, இன்னும் எனக்கு ப்ரமோஷன் வரல அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அற்புதமான காலகட்டங்க. கட்டாயம் உங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு விரும்பிய இடம் மாறுதல் கிடைக்கக்கூடிய அமைப்பு. ரொம்ப நாளாக கடனால் அவதிப்பட்டுக்கிட்டே இருக்கேங்க, என்னால் கடனை கட்டவே முடியலைங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கும் இது நல்ல காலகட்டம். ஏன்னா 6ஆம் இடம் அப்படிங்கிறது ருண ரோக சத்ருஸ்தானம். அப்போ உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய வியாதிகள், ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாக உங்களுக்கு எதையாவது ஒரு வியாதி இருந்துச்சு அப்படின்னா இப்போ உங்களுக்கு இந்த வருடம் உங்களுக்கு நல்ல ஒரு மருத்துவ வசதி கிடைச்சி அதன் மூலியமாக உங்கள் வியாதி குணமாகறதுக்கான அற்புதமான அமைப்பு. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டு கேஸ் தப்பே பண்ணலைங்க நான், ஆனால் சூழ்நிலை காலமாக ஒரு கேஸ் ஏற்பட்டு போச்சு, அந்த கேஸ்க்காக நான் ரொம்ப நாளாக அலைஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ தற்பொழுது ரொம்ப சூப்பராக உங்களுக்கு அந்த கேஸ் வந்து சாதகமாக முடிய போகுதுங்க. உங்களோட மறைமுக எதிரிகள் எல்லாம் இப்போ வெளியே வருவாங்க. யாரும் இனம் கண்டு பிடிச்சி அதுக்கு தகுந்த மாதிரி அவங்கக்கிட்ட நடந்துக்கிட்டு நீங்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. புதிதாக எதிரிகள் யாரையும் சம்பாரிச்சுக்காம இருங்க. நமக்கு நேரம் நல்லா இருக்குது அப்படின்ட்டு நம்ம வந்து வார்த்தைகளை விட்டுறக்கூடாது. கொஞ்சம் வார்த்தைகளில் நிதானமாகவும் கவனமாகவும் இருந்தே ஆகணுங்க. அது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் பார்வையாக அவங்களுக்கு விருச்சகத்தை 8ஆம் இடத்தை வந்து பார்க்குறார். இதுவும் அற்புதமான அமைப்புங்க. 8ஆம் இடம் அப்படின்னா மறைப்பொருள் ஸ்தானம், திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது. திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. அதாவது அடுத்தவர்களோட பணம் உங்களுக்கு கிடைக்க போகுது. 8ஆம் இடம் உயிரிங்க. உயிர் மூலியமாக உங்களுக்கு சொத்துக்கள் சேர்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்க போகுதுங்க. உங்கள் பாட்டம் பாட்டி இல்லை உங்கள் சித்தப்பாக்கு குழந்தை இல்லை, பெரியப்பா குழந்தை இல்லை, அவங்க மூலியமாக உங்களுக்கு வந்து சொத்து சேர்க்கை, இந்த மாதிரியான அமைப்பு உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க. இன்சூரன்ஸ் மூலியமாக பண வரவு, இன்சூரன்ஸ் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பணவரவு கிடைக்குங்க. அதே மாதிரி ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மேசராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் அற்புதமான காலகட்டங்க. இறையை தேடி அலைபவர்களுக்கு இறை உணர்வு வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக இது வந்து இருக்க போகுது.
மறைப்பொருள் ஞானத்தை தேடி நீங்கள் போவீங்க, மறைப்பொருளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. ஜோதிடத்துறையில் இருக்கிறவங்க, வாஸ்து, அந்த மாதிரி அடுத்தவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய தொழிலில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இந்த வருடம் சூப்பராக இருக்க போகுதுங்க. அதே மாதிரி 6-8 தொடர்பு இருக்கிறனால 6ஆம் இடம் கடன் சொன்னங்க, 8ஆம் இடம் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வந்து இன்சூரன்ஸ் லோன் சம்மந்தப்பட்டது. அப்போ 6-8 தொடர்பு இருக்கிறனால ஒரு லோன் போட்டு வீடு கட்ட, சொத்துக்கள் சேர்க்கை வாங்குறதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு அற்புதமான காலகட்டமாக இருக்குங்க. குறிப்பாக திருமணம் ஆகாமல் ரொம்ப நாளாக காத்துட்ருக்கிறவங்களுக்கு திருமண பாக்கியம் அப்படிங்கிறது கட்டாயம் கிடைக்குங்க. அது 8ஆம் இடம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கை துணையோட குடும்பஸ்தானம்ங்க. அப்போ உங்கள் வாழ்க்கை துணையின் மூலியமாக, உங்கள் வாழ்க்கை துணையோட குடும்பத்தின் மூலியமாக உங்களுக்கு நன்மை கிடைக்க போகுதுங்க. அதே மாதிரி 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம், அப்போ உங்களோட வாழ்க்கை துணை மூலியமாக உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது இந்த வருடம் சூப்பராக இருக்குங்க. உங்கள் வாழ்க்கை துணைக்கு வேலை கிடச்சி அதன் மூலியமாகவும் உங்களுக்கு பணவரவு வரணும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு இந்த வருஷம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட 10ஆம் இடத்தை தனது 9ஆம் பார்வையாக பார்க்குறாருங்க. 10ஆம் இடம் அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம். தொழில் சரியாக அமையவே இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன் இந்த மேசராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சியில் நல்லபடியாக தொழில் அமையும். தொழிலுக்காக நீங்கள் லோன் போடுறது, லோனுக்காக ரொம்ப நாளாக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த சமயத்தில் தொழிலை விரிவுபடுத்துறதுக்காக இல்லை புதிய தொழில் தொடங்குறதுக்காக லோன் கிடைக்கிறது, இந்த மாதிரியான அமைப்புகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதே மாதிரி வெளிநாடு போகணும்னு காத்துட்ருக்கிறவங்களுக்கு இந்த வருடம் வெளிநாடு போகிறதுக்காக, குறிப்பாக உத்தியோக ரீதியாக வெளிநாடு போகிறதுக்கும் தொழில் ரீதியாக வெளிநாடு போகிறதுக்கும் ஒரு அற்புதமான அமைப்பை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, 6ஆம் இடம் அப்படின்னா உத்தியோகம், 10ஆம் இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா 6லையும் குரு பார்வைப்படுது, 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்திலையும் குரு பார்வைப்படுது. அப்போ உத்தியோக ரீதியாகவும் ஆன்சைட்டில் போய் வேலை செய்கிறவங்களுக்கு, அதனால் உத்தியோக ரீதியாகவும் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம், தொழிலை விரிவாக்கம் பண்ணுறதுக்காகவும் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம், ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கவங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். கலைத்துறையில் அரசியல்வாதிகளாக இருக்கிறவங்களுக்கு, டீச்சர்ஸ்க்கு, கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே, பேங்கிங்கில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த வருடத்தில் வந்து பார்த்திங்கன்னா தொழில் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்க போகுதுங்க. 9-12 அதிபதி வந்து தொடர்பில் இருக்கிறனால கட்டாயம் வெளிநாட்டு யோகம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, விநாயகர் வழிபாடும், எள்ளு தானம் பண்ணுறதும், ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுறதும் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி ரொம்ப சாதகமாக அமைச்சு கொடுக்குங்க. மேஷ ராசி அன்பர்களுக்கான குரு பயிற்சி பலன்க ஜென்ரலாக வந்து பாருங்க, மேஷ ராசிக்கு இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்மத்தில் குரு இருந்தார். ஜென்மத்தில் குரு இருந்ததுனால நம்ம நிறைய கஷ்டப்பட்டிருப்போம், நிறைய அவமானப்பட்டிருப்போம், நிறைய அசிங்கப்பட்டிருப்போம், நிறைய முயற்சி பண்ணியிருப்போம். அதே மாதிரி புது பறவைகள்னால நம்மளோட ஃப்ரெண்ட்ஸானா இருக்கட்டும், ஃபேமிலியானா இருக்கட்டும், புது பறவைகள் அப்படின்னு ஒன்று வந்திருக்கும். அந்த புது பறவைகள்னால நன்மையும் இருந்திருக்கும், கெடுதல், நன்மையை விட ஒரு பல்லு தூக்கலாக வந்து கெடுதலும் இருந்திருக்கும். சரிங்களா? ஸோ இந்த ஜென்ம குருனோட பிடியிலேருந்து நீங்கள் இப்போ மீண்டுட்டீங்க. குரு இப்போ எங்கே போய் உட்கார போகிறாரு? 2ஆம் இடத்துல போய் சஞ்சரிக்க போகிறார். அந்த 2ஆம் இடம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தனம், குடும்பம், வாக்குஸ்தானம். அப்போ சரிங்க, தனம், குடும்பம், வாக்குஸ்தானம், இந்த 2ஆம் இடத்துல குரு சஞ்சரிக்கிறதுனால எங்களுக்கு என்ன மாதிரி பலன் கிடைக்கும் அப்படின்னீங்கன்னா, ஜென்ரலாக வந்து பாருங்கள், மேஷ ராசிக்கு ஒரு ஜாக்பாட் அடிக்கக்கூடிய நேரம் அப்படின்னு தான் சொல்லலாம். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகமாக குரு பகவான் வந்து உட்கார்றார். சரிங்களா? அதனால் இது வரைக்கும் நீங்கள் நிறைய கஷ்டப்பட்டிருக்கீங்க, பெருசாக பலன் கிடைக்கல. இப்போ வந்து அந்த பெருசாக பலன் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டுங்க. ராஜயோகம் வரும் அப்படின்னு சொல்லலாம், வெற்றி மேலே வெற்றி வரும் அப்படின்னும் சொல்லலாம். நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பொருளாதார ரீதியாக வந்து பாருங்கள், நம்ம இது வரைக்கும் நம்ம நிறைய வருத்தப்பட்டிருப்போம். ஒரு ஆஃபீஸில் ஒரு பெரிய போஸ்ட்டில் இருக்கோம், நிறைய உழைக்கிறோம், அதுக்கான வருமானம் வரலையே அப்படின்னு யோசிச்சிருப்போம். வருமானம் வரலையே அப்படின்னும் போது ப்ரமோஷன் நம்மளுக்கு கிடைக்கவே இல்லையே, இவ்வளோ நாளாக நம்ம கஷ்டப்பட்டிருக்கோம், இவ்வளோ சின்சியராக ஒர்க் பண்ணியிருக்கோம், நம்மளுக்கு ப்ரொமோஷன் வரலையே அப்படின்னு யோசிச்சுருந்துருப்பீங்க. இந்த ஒரு வருட காலம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொமோஷன் அப்படின்றது கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. அதாவது என்னென்னா, நீங்கள் எந்த அளவுக்கு உழைச்சிங்களோ அதுக்கு ஒரு படி மேலேயே வந்து உங்களுக்கு வருமானம் அப்படின்றது வரும். ஜென்ரலாக சொல்லுவாங்க பார்த்தீங்களா, 1000 ரூபாய்க்கு உழைச்சா 100 ரூபாய் தாங்க வருது அப்படின்னு. போன குரு பயிற்சி போது தான் நீங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க. இப்போ வந்து பாருங்கள், நீங்கள் 1000 ரூபாய்க்கு உழைச்சிங்கன்னா 2000 ரூபாய் வரும். ஸோ உங்களோட உழைப்புக்கான ஒரு அதீத பலன் போன வருஷக்கும் சேர்த்து இந்த வருஷத்தில் பலன் கிடைக்கும். சரி, ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபேமிலியில் பொருளாதார ரீதியாக நிறைய முன்னேற்றங்கள் நடக்கும்.
நிறைய சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். விரயங்கள் இருக்கும், அந்த விரயங்கள் வந்து சுப விரயமாக இருக்கும். வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆடம்பர பொருட்கள் அப்படின்னு நீங்கள் வாங்குவீங்க. இப்போ ஒரு கார் வாங்குறது, அந்த பெரிய அதாவது சாதா சோஃபாஸை மாற்றி ஒரு பெரிய சோஃபாஸ், அதாவது ரொம்ப காஸ்ட்லியான சோஃபாஸ் வாங்குறது, இந்த மாதிரி நிறைய ஆடம்பர செலவுகள் நீங்கள் செய்வீங்க. அந்த ஆடம்பரத்தில் மட்டும் கொஞ்சம் தகுதிக்கு மீறி செலவு பண்ணாமல் பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ பொருளாதார ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேன்மை அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், குடும்பஸ்தானத்தில் போன வருஷம்லாம் நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. அதாவது கணவன் மனைவிக்கு இடையே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கான்ஃப்ளிக்ட்ஸ் இருந்துச்சு. அந்த சின்ன சின்ன கான்ஃப்ளிக்ட்ஸே வந்து என்ன ஆச்சுன்னா, சின்ன விரிசல் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக விரிவடைஞ்சிருந்துச்சு. அந்த பெரிய விரிசல் எல்லாமே பேட்ச் போட்டு பட்டி பார்க்குற நாள் இது அப்படின்னு சொல்லாங்க, நேரம் இது இந்த ஒரு வருஷம். அதாவது அந்த பெரிய விரிசல்கள் மறைஞ்சு குடும்பம் அப்படின்றது சுமூகமாக உங்களுக்கு லைஃப் இருக்கும். அதே மாதிரி ஃபேமிலியில் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்களால் போன வருஷம் அதுக்கு முன்னாடிலாம் நிறைய கஷ்டம் இருந்துச்சு மேஷராசிக்கு. இப்போ குழந்தைங்களால் சந்தோஷம் அப்படின்றது இருக்கும். அதே மாதிரி ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னோட அந்யோன்யம் அப்படின்றது அதிகமாகும். அதுக்கடுத்து வாக்குஸ்தானம் வந்து பாருங்கள், கடந்த சில வருடங்களாகவே உங்களோட பேச்சுக்கு ஒரு பெரிய மரியாதை அப்படின்றது இல்லை. அது வந்து ஃபேமிலிலையும் சரி, உங்களோட ஒர்க் ஸ்பாட்லேயும் சரி, சொசைட்டிலையும் சரி. ஆனால் இப்போ அது மாறிடுங்க, என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஆகிடும். நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா 4 பேர் ஓகே அப்படின்னு கேட்பாங்க. அவரே சொல்கிறாருலப்பா கேட்டுக்கோங்க அப்படிம்பாங்க. உங்கள் வாக்குனோட ஒரு வலிமை வந்து அதிகமாகும். நீங்கள் எது சொன்னாலும் 4 பேர் உங்களை கேட்பாங்க. ஜென்ரலாக வந்து பாருங்கள், இந்த வாயை நம்ம யூஸ் பண்ணி ஒரு சம்பாதிக்கிற தொழில், அதாவது ப்ரொஃபஸர்ஸு, லெக்சரர்ஸு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஆன்மீக ரீதியாக பரிகாரம் சொல்கிறவங்க, ஜோஷியம் சொல்கிறவங்க, டாக்டர்ஸு, இவங்களோட சொல்லுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா பலம் வந்து ரொம்ப அதிகரிக்கும். அதே மாதிரி சினிமா ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் வரும். ஸ்டூடெண்ட்ஸு நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க, சரியாக படிக்கலை, படிப்புலேயே ஆர்வம் இல்லைங்க எங்கள் பிள்ளைங்களுக்கு அப்படின்னு நீங்கள் கவலைப்பட்டிருக்கீங்களா? படிப்பில் வந்து நல்ல ஆர்வம் காட்டுவாங்க, படிப்பில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா மேஷராசிக்கு ஒரு அருமையான குரு பயிற்சி அப்படின்னு தான் சொல்லலாம். இருந்தாலும் சில எச்சரிக்கையான விஷயங்கள் நம்ம செய்யணும். என்ன அப்படின்னீங்கன்னா, ஜென்ரலாக உங்களுக்கு வந்து பாருங்கள், மறைமுக எதிரிகள் அப்படின்றது கொஞ்சம் வர பார்ப்பாங்க. அந்த மறைமுக எதிரிகளை நீங்கள் கொஞ்சம் ஒரு சேலஞ்சாக ட்ரீட் பண்ணி அதை அப்படியே ஸ்மூத்தாக போய்க்கணும். அதாவது நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா அப்படின்ற கான்ஃப்ளிக்ட்ஸ் வந்து யார்கிட்டையும் வச்சுக்காதீங்க. முக்கியமாக ஒர்க் ஸ்பாட்டில் பெரிய கான்ஃப்ளிக்ட்ஸ் அப்படின்றது வைக்கவே வச்சுக்காதீங்க. 2வது எச்சரிக்கை என்ன அப்படின்னு கேட்டிங்களான்னா, உங்களோட ஆடம்பர செலவு அதாவது வரவுக்கு மீறி செலவு அப்படின்றது செய்ய வேண்டாம். இது 2த்துலேயும் மட்டும் எச்சரிக்கையாக இருங்க, போதுமானது. மற்றபடி குரு பயிற்சி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜாக்பாட் தான், சரிங்களா? உங்களுக்கு என்ன பரிகாரம் வந்து குரு பயிற்சி நல்லாவே இருக்குது அப்படின்னாலும் அதனோட பலனை வந்து நீங்கள் இன்னும் பல மடங்காக பெருக்கிறதுக்கு சில வழிபாடுகள் வந்து ஒரு ரொம்ப உன்னதமாக இருக்கும். அதில் வந்து ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பாருங்கள், விநாயகர் வழிபாடு. ஏன் அப்படின்னீங்கன்னா, உங்களுக்கு வந்து சில இடையூறுகள், மறைமுக எதிரிகள் அதெல்லாம் வந்து லைட்டாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்றதுனால விநாயகரை வழிபடுங்க. விநாயகரை வழிபடும் போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ஓவர் கான்ஃபிடென்ஸில் சில தப்பான இது வந்து நம்ம முடிவு பண்ணிடுவோம். அந்த தப்பான முடிவை எடுக்க விடாமல் விநாயகர் வழிபாடு காப்பாற்றும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜீவ சமாதிகளுக்கு போயிட்டு வாங்க. அது வந்து மனசுக்கும் அமைதி கொடுக்கும், அதே மாதிரி உங்களோட முன்னேற்றத்துக்கும் அது வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணும். குரு பகவான் மேஷராசிக்கு ஒரு முக்கியமான காரணகர்த்தா. மேஷராசிக்கு 12ஆம் வீட்டிற்கும் அதிபதி, அதே மாதிரி 9ஆம் வீட்டுக்கும் அதிபதி. 9 பூர்வ புண்ணியஸ்தானம், 12 சயன அயன சுகஸ்தானம். அதில் ரொம்ப முக்கியமானது மறைவுஸ்தானம். அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த 12ஆம் வீடுங்கிறது தான் மோட்ச சாம்ராஜ்யத்தை குறிக்கக்கூடியது. 9 பூர்வீக சொத்துக்கள் புண்ணியங்களை எல்லாம் தரக்கூடியது, வேறுகளையும் தரக்கூடியது. அதனால் மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பகவானினுடைய அனுகிரகம் ரொம்ப 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 அத்தியாவசியமானது. பொதுவாகவே பார்த்தோம்னா மேஷ ராசிக்காரங்க எந்த ஒரு செயல்லையும் முனைப்புடன் இருப்பார்கள். இந்த செயலை செய்யணும்னா உடனே அதை ஆர்வத்துடன் அதிலே செயல்படுவார்கள். அதே மாதிரி தங்களுடைய குடும்பத்தாரிடம், சகோதரர்களிடம், சகோதரிகளிடம் நல்ல அன்பு கொண்டவர்களாக இருப்பார்கள். நீங்கள் அன்பு செலுத்துறீங்க, அவங்க திரும்ப அன்பு செலுத்துகிறாங்க, செலுத்தலை அடுத்த விஷயம். ஆனால் நீங்கள் அவர்களிடம் எப்போதும் அன்பை செலுத்துவீர்கள். அப்படியான ஒரு பக்குவம் கொண்டவர்கள் மேஷராசிக்காரர்கள். அதே மாதிரி புதிய வகையான தொழில்நுட்பத்தை அறிந்து கொள்வதிலும் ஆர்வம் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்த மேஷத்தினுக்கு செவ்வாயினுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால
அவங்களுக்கு பார்த்திங்கன்னா பொதுவாகவே ஒரு செயல் ஈடுபடுவதாக இருந்தாலும் சரி, ஒரு தொழில்நுட்பத்தை கற்றுக்கணும், எலக்ட்ரானிக்ஸ் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்வதிலே ஆர்வங்கள் அதிகமாக இருக்கும். ஒரு செல்ஃபோன் வாங்கினா அதில் எப்படி என்ன விஷயங்கள் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆர்வமாக இருந்தாலும் சரி, அது மாதிரி நிறையா இருக்கும். அதே மாதிரி நிலங்கள் வாங்குவது, நிலங்கள் முதலீடு செய்வது இவங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயம் மேஷராசிக்காரங்களுக்கு. இதுவரை பார்த்தோம்னா குரு பகவான் ஜென்மத்திலே இருந்தார் மேஷராசிக்குங்க. மேஷராசிக்கு ஜென்மத்திலே இருந்த குரு பகவான் பொதுவாகவே ஜென்ம குரு வனவாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜென்மத்தில் இருந்த குரு உங்களுக்கு என்ன விதமான சுபாசுபங்களை தந்திருப்பார் அப்படிங்கிறத கொஞ்சம் நல்லா பார்த்தோம்னா, கடந்த காலத்துலலாம் ஏற்றம் அப்படிங்கிறதே உங்களுக்கு தடையாக இருக்கும். ஒரு ஏற்றம் அல்லது ஒரு முழம் ஏறினால் 10 முழம் இறக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படியான ஒரு ஏற்றத்திற்கு தாண்டிய அதீதமான தொய்வு நிலை உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். ஒரு இடத்துல முதலீடு செய்திருந்தோம் அப்படின்னா அந்த முதலீட்டின் மூலமாக லாபம் வருவதிலே கால தாமதம் ஏற்பட்டிருக்கும், சில இடத்துல வராமல் கூட போயிருக்கும். அதே மாதிரி குடும்பத்திலே சில உறவினர்களிடம் தேவையற்ற பகைகள் ஏற்பட்டு மறைந்திருக்கும் இதுவரையில். இப்போது குரு பகவான் அவர் ஒரு நல்ல இடத்திற்கு வந்திருக்கிறார். குறிப்பாக சொல்லணும்னா அது தனஸ்தானம் அப்படிங்கிற 2ஆம் பாவத்திற்கு வருகிறார் குரு பகவான். இந்த குரு பகவானினுடைய விஷயத்தையும் இதில் சேர்த்து தான் நம்ம பலன்கள் சொல்லணும். பொதுவாகவே 2ல் குரு இப்படி அப்படின்னு நம்ம பொதுவாக எல்லாருக்கும் பொதுவாக ஒரு விஷயத்தை சொல்லிட முடியாது. அவர் அந்த ராசிக்கு எத்தனாம் பாவம், அது மாதிரி எதற்கு அதிபதியாக இருக்கின்றார், அதனால் அவர் இந்த இடத்திற்கு வந்தார், என்ன பலன்களை வழங்குவார் அப்படிங்கிறத நம்ம சேர்த்து தான் எதை எப்போதுமே சொல்லணும். அப்போ தான் அந்த பலன் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல முழுமையாகவே கிடைக்கும். அது மாதிரி மேஷராசிக்கு குரு பகவான் பார்த்தோம் அப்படின்னா 12ஆம் பாவத்திற்கு அதிபதி. இந்த 12ஆம் பாவாதிபதி 2லே செல்லுகின்றார். அதனால் என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். முதல் விஷயம், பழைய முதலீடுகள் மூலமாக லாபங்கள் குவிவது. அதை ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னா அதில் எதுவும் பண வரவுகள் அல்லாமலே இருந்தால் அவைகள் நிச்சயமாக வரும். அதே மாதிரி 12ஆம் பாவம் 2ஆம் பாவம் சம்பந்தம் படும்போது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு வெளிநாடு செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள், அதாவது படிப்பு சார்ந்து இருக்கலாம் அல்லது வேலை நிமித்தமாக இருக்கலாம், அது மாதிரி செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுபவர்களுக்கும் அந்த வாய்ப்புகள் நல்லபடியாக பரிபூர்ணமாக கிடைக்கின்றது. கல்யாணம் ஆகிடுக்குங்க, நான் எப்படி வெளிநாடு போகணும்னு ஆசைப்படுறேன், இருந்தாலும் நம்ம குடும்பத்தோடு செல்ல வேண்டும் என்று ஆசையாக உள்ளது என்று இருப்பவர்களுக்கும் அவைகள் சாத்தியமாகும். ஏனென்றால் 9ஆம் பாவத்தையும் சம்பந்தப்படுகிறது. 9ஆம் பாவம் அப்படிங்கிறது குழந்தைகள் 5ன்னு இருந்தாலும் 9ஆம் பாவத்தில் தலைமுறைகள், குடும்பம் அப்படிங்கிறது தந்தையார் அப்படிங்கிற ஒரு அடக்கமும் அதில் இருக்குங்க. அதனால் 9ஆம் பாவத்திலையும் அவர் குரு பகவான் அதிபதியாக இருந்து அந்த இடத்துல ஒரு சம்பந்தம் வருகின்றதுனால உங்களுக்கு குடும்பத்தோட வெளிநாடு போக வேண்டும் என்கின்ற ஆசை இருப்பவர்களுக்கும் அவைகள் சாத்தியமாக கைகூடுகின்றது. அதே மாதிரி இந்த குரு பகவான் 2ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய இடம்ங்கிறது தனஸ்தானம். அதனால் தன வரவுகள், புதிய வகையான தன வரவுகள் நிச்சயமாக உங்களுக்கு உண்டு, முதல் விஷயம். அதே மாதிரி ஒரு தொழில் செய்து ஒரு பண வரவுகள் வருகின்றது. இன்னொரு தொழில் செய்யணும் ஆசைப்படுகின்றால் புதிய வகையான யுக்திகளை கையாண்டு தொழில் வளர்ச்சிகளை செய்யக்கூடுவதற்கும் நல்லா அபரிமிதமான வளர்ச்சிகள் உண்டு. அதே மாதிரி புதிய முயற்சிகளிலே நீங்கள் ஈடுபடுவதற்கும் சாதகமாக உள்ளது. குடும்பத்திலே சுப செலவுகளும் ஏற்படும். சில சுப செலவுகள் ஏன் அப்படின்னா 12ஆம் பாவாதிபதி 2ஆம் பாவத்தில் போகிறதுனால குடும்பத்திலே சுப செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது. அதனால் உங்களுக்கோ அல்லது குடும்பத்தில் வேறு யாருக்காகவோ உங்களுடைய குழந்தைகளுக்கோ திருமணம் ஆக வேண்டியிருந்தால் இந்த காலத்திலே இந்த திருமணத்தை செய்வது சாதகமாக இருக்கும். மேலும் முதலீடுகள் செய்வதற்கும் வாய்ப்புள்ளது. பழைய முதலீடுகள் மூலமாக லாபங்களும் ஏற்படும். இடம் வாங்குவது, அதே மாதிரி ஒரு பொருட்கள் வாங்குவது, தொழில் வளர்ச்சிக்காக உபகரணங்கள் வாங்குவது, அவைகளும் இந்த காலத்திலே நடைபெறுவதற்கு வாய்ப்பு அதிகமாக உள்ளது. அதே மாதிரி புதிய இந்த 2ஆம் பாவம் அப்படிங்கிறது என்ன ஒரு விஷயம்னா வாக்குஸ்தானம் 2ஆம் பாவம்.
அதனால் செல்வாக்கு உயரும். அது மாதிரி வந்து உங்களுக்குன்னு ஒரு பேச்சுக்கு ஒரு மரியாதை இருக்குது அப்படின்னா அந்த மரியாதை இப்போ பன்மடங்காக உயரவிருக்கின்றது. குடும்பத்தில் நம்ம சொல்கிறதை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க, குழந்தைங்க கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தான் உங்கள் பேச்சை கேட்பதற்கான சூழ்நிலைகள் இப்போ உருவாகும். மேலும் வந்து குடும்பத்திலே பல நல்ல பலன்கள் ஏற்படும். இது எப்படி நீங்கள் பொருட்படுத்தணும் அப்படின்னா, உங்கள் குடும்பத்தில் யாராவது வந்து வேலை பார்க்காம இருக்காங்க அல்லது ஒரு பண வரவுகள் இல்லாதபடியே ஒருத்தவங்க இருக்காங்க, படிச்சிருக்காங்க, வேலை வாய்ப்பு இல்லை, அல்லது தொழில் செய்கிறாங்க அவங்களுக்கு இல்லை அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய மகனோ உங்களுடைய மகளோ அல்லது உங்களுடைய உறவினர்களோ உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க அப்படின்னா அவங்கள மூலமாகவும் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். அவங்களுக்கும் ஒரு புதிய வகையான தொழிலுக்கு போவது, புதிய வகையான விஷயங்களை மேற்கொண்டு பொருள் ஈட்டுவது அப்படிங்கிற விஷயங்கள் ஏற்படவிருக்கின்றது இந்த குரு பயிற்சினாலே. அதுமாரி பல நல்ல விஷயங்கள் குரு பகவானுக்கு ஏற்படுகின்றது. இந்த சமயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் அப்படின்னு நீங்கள் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பொருட்களை குடுக்கல் வாங்கல் செய்யும் போதோ அல்லது வேறு ஒரு நபருக்காக ஒரு விஷயத்திலே நீங்கள் தலையிடும் போதும் கவனமாக இருப்பது உங்களுக்கு அவசியம். அதே மாதிரி குரு பகவான் எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, ஜென்மத்தில் இருந்தாலும் சரி, 12 இருந்தாலும், அஷ்டமஸ்தானத்தில் இருந்தாலும் சரி, அல்லது 6 எங்கே குரு பகவான் இருந்தாலும் அவரினுடைய பார்வை நன்மையை தான் செய்யும். குரு பகவானுடைய பார்வை அந்த வகையில் மேஷராசிக்கு குரு பகவானினுடைய பார்வை எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் நல்லா பார்ப்போம். குரு பகவானினுடைய பார்வை 2ஆம் பாவத்தில் இருக்கின்றார். அவர் வந்து உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தை சப்தம பார்வையால் நேர்பார்வை அப்படின்னு பேர். இந்த நேர்பார்வையினால் பார்க்கின்றதுனால மன கஷ்டங்கள் நிவர்த்தியாகும். ஏற்கனவே பல விஷயங்களில் இருக்கக்கூடிய தடைகள், அதாவது தடை அப்படின்னா புதிய விஷயங்கள் ஆரம்பிக்க போகிறீங்கன்னா அது கிடையாது. ஏற்கனவே ஏதாவது நீங்கள் ஆரம்பித்து அதில் தடை இருந்ததுன்னா இந்த குரு பகவான் சப்தம பார்வையினாலே அஷ்டமஸ்தானத்தை நேர் பார்வையினால் பார்ப்பதினாலே அந்த தடைகள் நிவர்த்தி ஆகும். அதே மாதிரி அந்த குரு பகவான் விசேஷ பார்வை கொண்டவர். 5, 9 அவருடைய விசேஷ பார்வை. அந்த வகையில் மேஷ ராசிக்கு இந்த விசேஷ பார்வை அப்படிங்கிறது 6ஆம் பாவத்தை பார்க்கின்றார். இந்த குரு பயிற்சினால் 6ஆம் பாவம் பார்வை பெறுகின்றதுனால கடன் சுமைகள் குறையும். அதே மாதிரி உங்களுடைய யாராவது கருத்து வேறுபாடுடன் இருக்கக்கூடிய உறவினர்கள் உங்களுடன் சுமூகமான முறையிலே நட்பு அன்பு பாராட்டுவார்கள். குரு பகவான் வந்து இன்னொரு விசேஷ பார்வை என்ன அவருக்கு அப்படின்னா 9ஆம் பார்வை. அந்த 9ஆம் பார்வை இந்த முறை எந்த இடத்துக்கு உங்களுக்கு பாவம் வருகின்றது என்றால் 10ஆம் பாவத்தை குரு பகவான் 9ஆம் பார்வையினால் பார்க்கின்றார். அதனால் உங்களுக்கு எப்படியான நன்மைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தொழில் வளர்ச்சிகள் இருக்கும். ஒரு மாத சம்பளம் பெற்று இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த மாத சம்பளத்திலே உயர்வு நிலைகள் ஏற்படும். பணி பண்ணுறீங்க, அந்த பணியில் ஒரு நிரந்தரம் இல்லை, அதாவது ஒரு பர்மனெண்ட் போஸ்டிங் இல்லாமல் இருக்குன்னா பர்மனெண்ட்டான ஒரு போஸ்டிங், பணி நிரந்தரமான ஒரு வேலை வாய்ப்புகள் அமைவதற்கும் வாய்ப்புள்ளது. அரசாங்கத்துறையில் இருப்பவர்களுக்கும் நல்லபடியான பலன்கள் கிடைக்கின்றது. அதே மாதிரி 7ஆம் பார்வையினால் அஷ்டமஸ்தானத்தை பார்க்கின்றார். முன்னாடியே சொன்ன திருமணம் ஆக வேண்டியவர்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடக்கூடிய நல்ல வாய்ப்புகள் ஏற்படுகின்றது இந்த காலகட்டத்தில். அதனால் அந்த குரு பகவானினுடைய பார்வை உங்களுக்கு பலவிதமான நன்மைகளை மேஷராசிக்காரங்களுக்கு வழங்குகின்றது. அதே மாதிரி பார்க்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு நட்சத்திரமாக பார்க்கும்போது அஸ்வினி நட்சத்திரத்திற்கு இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது புதிய வகையான தன வரவுகளை ஏற்படுத்துகின்றது. அதே மாதிரி பரணி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு பார்க்கும்போது புதிய முயற்சியில் ஈடுபடுவாங்க. அவங்க குடும்பத்திலே கொஞ்சம் சுப செலவுகள் அதிகமாகவே பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சியினால் நடைபெறுகின்றது. மேலும் கிருத்திகை நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள், கிருத்திகை நட்சத்திரம் முதல் பாதம் மட்டும்தான் மேஷராசியில் வருவாங்க. அவங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படியான பலன்களை வழங்குகின்றது அப்படின்னு பார்த்தோம்னா, குடும்பத்திலே சுப செலவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் புதிய வகையான முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகள் அவர்களுக்கு உருவாகுகின்றது. அது மாதிரி இந்த குரு பகவானை நாம் நன்கு உணர வேண்டும். இந்த குரு பகவானை நல்லா நம்ம உணர்ந்தாலே பல நன்மைகளை அவர் வழங்குவார். குரு பகவானினுடைய தன்மையை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். குரு பகவான் அப்படிங்கிறவர்
நம்ம தேவகுரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஒரு பக்கம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய சோலார் சிஸ்டத்திலே குரு பகவான் பூமியை விட சற்றேறக்குறைய பார்த்திங்கன்னா 100 மடங்கு பெரிய ஒரு கிரகமாக இருப்பவர். நமது சூரியனை பூமி சுற்றி வரக்கூடிய பாதை இருக்கு இல்லையா, அது மாதிரி 12 மடங்கு பெரிய சுழற்சி பாதையை கொண்டவர் குரு பகவான். இதுவரை நம்மளுடைய ஜீவராசிகள் இந்த பூமியிலே உற்பத்தி ஆனதிலிருந்தும் சரி, இன்னும் பல 1000 ஆண்டுகளுக்கும் சரி, அந்த ஜூபிட்டருங்கிற குரு பகவானினுடைய பாதுகாப்பு நம்ம பூமிக்கு பல முறை தேவைப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படின்னா, பூமியை தாக்க வருகின்ற பலவிதமான விண்கற்கள், அந்த விண்கற்கள் பார்த்தோம் அப்படின்னா பூமியை பட்டுது அப்படின்னா, இந்த உலகத்தில் இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஜீவராசிகளில் 1/3 பங்கு தான் உயிர் பிச்ச வரலாறுகள்லாம் இருக்குது. அது மாதிரி பல முறை நம்ம பூமியில் தாக்குதல்கள் ஏற்பட்டிருந்தாலும் குரு பகவான் அவருடைய அந்த ஜூபிட்டர் பிளானட் என்ன பண்ணியிருக்குன்னா, நம்ம பூமியை விட 100 மடங்கு அதிகமான அந்த கிராவிட்டி ஃபோர்ஸ் கொண்ட அந்த கிரகம் அப்படிங்கிறதுனால பூமியை நோக்கி வருகின்ற பல விண்கற்களை அது தன் பக்கத்தை நோக்கி இழுத்து இருக்கிறது. அதனால் பூமிக்கு பல வகையிலே அது ஆதரவு தந்திருக்கின்றது அந்த ஜூபிட்டருங்கிற குரு கிரகம். அதனால் குரு கிரகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எப்படி ஒரு மாணவர்களுக்கு வரக்கூடிய ஒரு துன்பத்தை, அவருக்கு இருக்கக்கூடிய அஞ்ஞானத்தை, வாழ்க்கையிலே முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கக்கூடிய விஷயங்களை ஒரு ஆசிரியர் செம்மைப்படுத்துகின்றார் அப்படி இல்லவா, அது மாதிரி தான் நம்மளுடைய பூமின்னு சொல்லக்கூடிய எர்த், இந்த பூமிக்கும் ஜூபிட்டர்னு சொல்லக்கூடிய குரு அப்படிங்கிற அந்த கிரகத்திற்குமான ஒரு சம்பந்தம். அதனால தான் அந்த குரு பகவானை நாம் நம்மளுடைய ஆசிரியராக, நமது நல்ல ஆசானாக நமது முன்னோர்கள் அதை வழிபாடு செய்கின்றார்கள். அதனால் குரு பகவானை வியாழக்கிழமை தோறும் நெய் தீபம் ஏற்றி வைத்து எல்லா ராசிக்காரங்களும், மேஷராசி, ரிஷபராசி, மிதுன ராசி, கடகராசி, சிம்ம ராசி, கன்னி ராசி, துலா ராசி, விருச்சிக ராசி, தனுசு, மகரம், கும்பம், மீனம், யார் வேண்டுமானாலும் வியாழக்கிழமையிலே நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு அறிவு கிடைக்கும். உங்களது இல்லத்தில் இருக்கக்கூடிய மாணவர் மாணவிகளுக்கு நல்ல சிந்தனை, படிப்பிலே நல்ல ஆட்டம், கலைகளிலே வளர்ச்சி ஆகியவைகளை அவர் வழங்குவார். இப்படியாக இந்த குரு பகவானை வழிபாடு செய்வது நல்ல பலன்களை கொடுக்கும். மேஷராசிக்காரங்க இந்த குரு பயிற்சினால் முக்கியமாக வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்வதி தேவியை வணங்க வேண்டும். பார்வதி தேவி, துர்கா தேவி, இந்த மாதிரி பெண் தெய்வங்கள், மகா மாரியம்மன், குலதெய்வமாக இருக்கக்கூடிய பெண் குலதெய்வங்களை வழிபாடு செய்து வந்தீங்க அப்படின்னா மேஷராசிக்காரங்களுக்கு இந்த 2024 நடக்கக்கூடிய குரு பயிற்சி அபரிமிதமான பலன்களையும், புதிய யோகங்களையும், குடும்பத்திலே நல்ல வசதி வாய்ப்புகளையும், திருமண பாக்கியத்தையும் நிச்சயமாக கூட்டி வைக்கும். ஓம் தேவானாம் ச ரிஷீனாம் ச குரும் காஞ்சன சந்நிபம் புத்திபூதம் த்ரிலோகானாம் தம் நமாமி ப்ருஹஸ்பதிம். ஓம் குரவே நமஹ. இந்த குரு பயிற்சி மேஷராசிக்காரங்களுக்கு சகல சம்பத்துகளையும் வழங்க வேண்டும். அதே மாதிரி குடும்பத்திலே நிறைய சுப செலவுகள் ஏற்பட வேண்டும். குடும்பத்திலே அபரிமிதமான வளர்ச்சிகள் ஏற்பட வேண்டும். திருமணம் ஆகாத மேஷராசிக்காரங்களுக்கு திருமண பாக்கியம் கைகூட வேண்டும். குழந்தை இல்லாத மேஷராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும். பதவி உயர்வுகள் மேஷராசிக்காரங்களுக்கு கிடைக்க வேண்டும். தொழில் வளர்ச்சிகள் இருக்க வேண்டும் என்று இந்த சமயத்திலே நல்லபடியாக பிரார்த்தனை செய்கின்றோம்.